நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். இந்த ஷார்ட் பதிவில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அதுக்கு வாசக்கால் அப்படிங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதுக்கு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த வாசக்கால் நம்ம ரெடிமேடாக இருக்கிறத நம்ம வாங்கிடுறோம். சிலது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி வாங்கும் போது அதுக்கு முறையாக என்ன பண்ணணும், சாப நிவர்த்தி பண்ணி தான் மரத்தை வெட்டணும். அப்போ தான் ஏன்னா ஒரு மரத்தை வெட்டுறோம், அது சாபம், அந்த சாபம் அதில் இருக்கக்கூடாது. அதனால சாப நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு பூஜை இருக்கு. அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் மரத்தையும் நம்ம வெட்டணும். எந்த மரம் வெட்டினாலும் சரி. அப்படி வெட்டப்பட்ட மரம் அந்த வாசக்கால் வைக்கும் போது சில பூஜைகள் பண்ணி நம்ம செய்யறோம். சில இடங்கள்ல நம்ம அப்படியே வாசக்கால் அளவு கொடுத்து நம்ம வாங்கிடுறோம். ஆனா அந்த மரம் எங்கிருந்து வரப்பட்டது, அந்த மரத்துக்கு சரியான திதி நட்சத்திரங்கள்ல வெட்டினாங்களா, தேய்பிரையா வளர்பிரையா சாப நிவர்த்தி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. வாசக்கால் வாங்கிட்டோமே அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லைங்க. அதுக்கு சரியான ஆள், அந்த வாசக்கால் சாப நிவர்த்தி தெரியும் மந்திரங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் வச்சு நீங்க பூஜை பண்ணி அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கு சாப நிவர்த்தி அந்த மரத்துக்கு பண்ண முடியல தெரியல அப்படின்னா நீங்க வாங்கின வாசக்காலுக்கு வச்சு நான் வாங்கிட்டோன்னா அதுக்கு ஒரு சாப நிவர்த்தி பண்ணணும். அது இந்த சாப நிவர்த்தி பண்றவங்களுக்கு அதுக்கான பொருள்கள் என்னங்கிறது தெரியும். அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா விளக்கமா சொல்லுவாங்க. இல்லை சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிறங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வீடு இல்லையா, பால் பொங்கணும், தலைமுறை அந்த வீட்டில் நம்மலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயத்தை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிறாம நீங்கள் வாசக்கால் வைக்கும்போது சில சம்பிரதாயங்களை நம்ம செஞ்சு தான் பண்ணணும். ஏன்னா ஒரு விருட்சத்தை நம்ம வெட்டும் போது முறையான சாப நிவர்த்தி பண்ணி தான் வெட்டணும். ஏன்னா அது ஒரு உயிர். நம்ம சாப நிவர்த்தி பண்ணாமல் வெட்டக்கூடிய மரம் தோஷமாகும். அப்படிப்பட்ட தோஷமான மரத்துல நம்ம ஜன்னலுக்கோ வாசலுக்கோ நம்ம பலகை அடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த தோஷம் நம்மளுடைய இல்லத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளை சந்தோஷமா இருக்க விடாது. ஜாதகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்காது, தூங்க முடியாது, சந்தோஷம் இருக்காது, பணம் விரயமாயிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. நீங்க வச்சுட்டீங்க எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது அப்படின்னு பயம் கிடையாது. ஒரு பௌர்ணமியிலோ நல்ல ஒரு முகூர்த்த நாள்லயோ வாசக்காலுக்கு நீங்க ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள் சாப நிவர்த்தி பண்ணி பூஜைகள் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தீபம் காட்டினீங்கன்னா கூட போதுமான விஷயம். நன்றி, வணக்கம்.